இன்றைய பதிவில் சிகையலங்கார அணிகலன்களை பற்றி பார்ப்போம். பண்டைய தமிழ் பெண்கள் தங்களின் தலையை அலங்கரித்துக் கொள்ள தலையில் அணியப்படும் அணிகலன்கள்தான் சிகையலங்கார அணிகலன்கள். தலையில் மட்டும் பல வகையான அணிகலன்களை பண்டைய தமிழ் பெண்கள் அணிந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நெற்றிச் சுட்டி, சடைவில்லை, சிகழி, தலைப்பட்டை, ராக்கி, சடைமாட்டி, பூரப்பாளை, புல்லகம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, தலைமுடி சங்கிலி, முடி ஊக்கு, தலைமுடி நாடா போன்ற அணிகலன்களை அணிந்து கொண்டார்கள். சிகை அலங்காரத்தில் சிகையை அழகுபடுத்துவதில் மலர்களுக்கு முக்கிய பங்குண்டு. உதாரணத்திற்கு காந்தள், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெட்சி, மருதம், செங்காந்தள், முல்லை, ரோசா, செம்பகம், பிச்சி, மல்லி, செம்பருத்தி, மந்தாரை போன்ற இன்னும் பல வகையான பூக்களை தமிழ் பெண்கள் தங்களின் கூந்தலின் அழகிற்காகவும் வாசனைக்காகவும் சூடியிருந்திருக்கிறார்கள். சிகை அலங்காரத்தின் உச்சகட்ட அலங்காரமாகவும் தலைமைக்கு உரியதாகவும் மரியாதைக்கு உரியதாகவும் ஆளுமைக்குரியதாகவும் மணிமகுடமே சிறந்து விளங்கியிருக்கிறது. உதாரணத்திற்கு மணிமுடி, இரத்தின கிரீடம், முடியரசு, முடிகிரீடம், பொன்முடி, திருமுடி போன்றவை மன்னர்களுக்கும் மகாராணிகளுக்கு மட்டும் சொந்தமானது. தலையில் அணியும் கிரீடம் தங்கத்தால் செய்யப்பட்டு அதில் வைரம், வைடூரியம், மரகதம், முத்து, பவளம், மாணிக்க கற்கள் பதித்து விலைமதிப்பற்ற ஓர் பொக்கிஷமாக தமிழ் மன்னர்களின் சிகையை அலங்கரித்ததுதான் மணிமுடி. மணிமுடி என்ற வார்த்தையை பிரித்தால் மணி கூட்டல் முடி சமன் மணிமுடி என்று வரும். இதில் மணி என்பது முத்து, வைரம், பவளம், மாணிக்க கற்களை குறிக்கும் சொல்தான். மணிமுடி என்பது தலையை குறிக்கும். பவளத்தாலும் வைரத்தாலும் அலங்கரிக்கப்பட்டவை தான் மணிமுடி. சிகை அலங்காரத்திற்கு பண்டைய தமிழர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தற்போது திருமணம் முடிக்கும் பெண்கள் தங்களின் சிகை அலங்காரத்தில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை வைத்து நமது கலாச்சாரத்தின் வலுவை தெரிந்து கொள்ளலாம். எம் மக்களே, சிந்தியுங்கள்.